ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதாவது நீங்க வந்து ரைஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு நம்ம எவ்வளவு டயட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். அதனால நம்மளால முடியாது. கொஞ்ச நாச்சு ஒரு சிலருக்கு சாதம் சாப்பிட்டாதான் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இன்னொன்னு ஒரு சிலருக்கு வந்து பசி ஆயிட்டே இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் பாத்தீங்க அப்படியே பசி ஆயிட்டே இருக்கும். நம்ம டயட்டை பொறுத்த அளவு டயட் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா டைமுக்கு தான் சாப்பிடணும், அது கொஞ்சமா தான் சாப்பிடணும். அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில நிறைய பேர் எனக்கு அந்த வெயிட் லாஸ் ரெசிபி போட்டிருந்தப்ப ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது, பசி தாங்க மாட்டேது அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. ரைஸ் சாப்பிடலாமா? கண்டிப்பா வந்து நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா ரைஸை தவிர நீங்க ரைஸும் சப்பாத்தி இருக்குல்ல, அது ரெண்டே தவிர நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது சிறுதானியம் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரைஸ் சப்பாத்தியும் பாத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல 5 சப்பாத்தி 6 சப்பாத்தி எல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம 2 சப்பாத்தி, ஒரு கப் ரைஸ் சாப்பிட்ற அளவுக்கு நீங்க 2 சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா அதை விட அதிகமா, ரைஸை விட அதிகமா இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு கப் அளவு சின்ன கப்ல நீங்க வந்து ரைஸே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கும் ஒன்றும் பெரிய வந்து வித்தியாசம் இல்லை. அதனால நீங்க வந்து ரைஸ் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிபி சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசியும் நல்லா தாங்கும். உங்களுக்கு வந்து ஐயோ நம்ம சாப்பிடல, நம்ம ரைஸ் சாப்பிடல அப்படிங்கிற ஃபீலே வரவே வராது. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாள் இதை சாப்பிடலாம். இதை மட்டும் 3 நாள் மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ராகி தோசை இருக்குல்ல, அது 2 ராகி தோசை தான் சாப்பிட்டேன். இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைஸ் செய்கிறேன். இந்த ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசியே எல்லாமே எப்படி ரைஸ் செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அரிசியே இல்லாமல் என்ன ரைஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்னொன்று, இது சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா கும்முன்னு இருக்கும். இது கூட வந்து எக் எடுத்துக்கலாம். நீங்கள் எக் தனியாக எடுத்தாலும் சரி, இல்லை நான் செய்கிற மாதிரி எடுத்தாலும் சரி, ஒரே ஒரு எக். நீங்கள் எக் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் பசிக்காது. ஒரு எக் வந்து ஃபுல் எக் வந்து பாயில் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கும்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பசிக்கவே பசிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து நான் அதே 2 ராகி மாவு கொஞ்சம் இருக்கு. அதனால அந்த நான் காலையில் கரைச்ச மாவே கொஞ்சம் இருக்கு. அதனால நான் இன்னைக்கு நைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகி தோசை தான் சாப்பிட போறேன். காலையில் 2 ராகி தோசை சாப்பிட்ருக்கேன். காலையில் எதுவுமே நான் குடிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிரீன் டீ சுகர் போடாமல் குடிச்சிக்கலாம். அதான் வேணும்னா நான் குடிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈவினிங் டைம் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்யுது. கொஞ்சம் வந்து எனக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிடணும் போலதான் இருக்கும். கொஞ்சம் குளிராக இருக்கும். அதனால கொஞ்சம் டீ காஃபி அந்த மாதிரி குடிச்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் மட்டும் ஒரு கிரீன் டீ குடிக்க போறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் இந்த ரைஸ் இப்போ சாப்பிட்டு ஒரு 3, 4 இல்லை 5 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ குடிக்கலாம், கிரீன் டீ அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அவ்வளோதான். அது அந்த இதை பொறுத்து. ஏன்னா இப்போவே கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை ஊற்றி இப்போவே குடிக்கணும் போல தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீ காஃபி விட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஏதோ சூடாக குடிக்கணும்னு இருந்தால் டக்கு நீங்கள் தண்ணியை வெதுன்னு காய வச்சு சூடாக நம்ம டீ காஃபி குடிப்போம்ல, அதே சூட்டில் குடிச்சு பாருங்க. கொஞ்சம் அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கம்மியாகும் காஃபி டீ குடிக்காமல் இருக்கிறதுக்கு. அது ஒரு வழி. நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். அப்பப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆசையாக இருந்தது அப்படின்னா சரி இன்னைக்கு காலையில் ஒரு டைம் குடிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் சரி அது இல்லாமல் சரி சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டீ காஃபிங்கிறதுக்காகவும் இஷ்டத்து கிரீன் டீ அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகமாகவும் குடிக்கக்கூடாது. காலையில் முடியாதவங்க ஒரு 1/2 டம்ளர் காலையிலும் ஈவினிங்கும் நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்ட்டு வளர்ந்து பேசாமல் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இன்னொன்று நம்ம என்ன சொல்லிடுறோம், நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ராகி தோசை. அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க். அது என்ன அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய இது நான் சொல்கிறது தான் அப்படின்ட்டு நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வந்து அந்த ட்ரிங்க் எது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து ஒன்றே எப்போ சொல்கிற மாதிரி தான் நான் ஒன்றே எடுத்துக்க மாட்டேன். மாற்றிட்டு ஒன்றே எடுத்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நினைக்கவே மாட்டோம். நான் கொஞ்சம் மீடியமாக தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வந்து ஹெவியாலாம் பண்ணுறது கிடையாது. வாரத்தில் 3 நாள் அந்த மாதிரி தான். தொடர்ந்து நான் வந்து அதே எடுக்கிறதுல அவங்கவுங்க ஹெல்த்தை பொறுத்தளவு நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ரைஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனுக்குள்ள கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நான் நேற்று வந்து பாதி செஞ்சுட்டேன் ஒரு காலிஃப்ளவரில், மீதி பாதி வந்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் நேற்று செஞ்சது போக மீதி அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதோட காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு, சுடுதண்ணி கொதிக்கிற தண்ணி இருக்குல்ல அதில் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய் துருவருக்கு வச்சுருப்போம்ல அதில் இந்த மாதிரி நீங்கள் வந்து துருவிக்கலாம். இல்லை லைட்டாக கூட நீங்கள் துருவ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா தூளாகிடும். மிக்சியில் அடிக்கிறப்ப இந்த மாதிரி துருவி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடெல்லாம் இருக்கும்ல, சாதம்லாம் இருக்கும்ல, அதே மாதிரியே இருக்கும். நல்லா இந்த மாதிரி துருவிக்கிங்க. நல்லா பொடியாக நம்மளுக்கு ஒரு சாதம் டைப்லேயே கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். நீங்கள் இதை வெறுமனாவே கூட வேக வச்சு உப்பு போட்டு சாப்பிட்லாம். சரி, அப்படி சாப்பிட்டா நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட நீங்கள் நிறைய மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்க்குறேன். லைட்டாக எனக்கு ஃப்ளேவர் கிடச்சா போதும். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கி சேர்த்ததுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம் தான். நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், இன்னொன்று சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். நல்ல சாப்பாடு மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியே இருக்கும். சாப்பாடெல்லாம் சாப்பிடுவோம்ல அதே மாதிரியே இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். இது கூடவே நீங்கள் வெறுமனா கூட இதை நீங்கள் வந்து அவிச்சு வச்சுட்டு சாப்பிட்லாம். வெறும் உப்பும் போட்டு அவிச்சு சாப்பிடுவாங்க. சும்மா நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் பொரி மாதிரிலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். இதுலேயே இல்லை நான் வந்து எனக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காளான் கிரேவி சாப்பிடணும் போல இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நினைச்சீங்க அப்படின்னா இதுலேயே கிரேவி மாதிரியும் வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலைல வெயிட் லாஸ்க்கு சூப்பரான ஒரு இதுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்லா வயிறு ஃபில் ஆகும். ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ரைஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது செம்மையாக இருக்கும். இது கூட நீங்கள் ஒரு எக்கு இல்லைன்னா தொட்டுக்கருக்கு நீங்கள் ஏதாச்சும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தொட்டுக்கருக்கு கொஞ்சம் காரசாரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எக்கு போட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ இது வதங்கியிருக்குல்ல, இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய எண்ணெய் சேர்த்துருந்தேன் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா தண்ணியை வந்து லைட்டாக தொளிச்சிக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, லைட்டாக தொளிச்சிங்க அப்படின்னாலே போதும். நம்ம வந்து இதே சாதத்தோட பெரட்டி சாப்பிட்றோம் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் தொளிக்க வேண்டியது கிடையாது. கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்ப்போம்ல, நிறைய எண்ணெய் சேர்க்கனால எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும். அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா வெந்துடும். நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதனால் வந்து லைட்டாக மட்டும் தண்ணி தொளிச்சிக்கிறேன். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நான் மூடி வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது கூட ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இல்லைன்னா லைட்டாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க, தேங்காய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா கேரட், பீன்ஸ் எது வேணுமோ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம கிச்சடியெல்லாம் செய்வேன் அந்த மாதிரி மெத்தடில் தான். இப்போ நான் எக்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன், அவ்வளோதான். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எனக்கு ஒரு நேரத்துக்கு இன்றைக்கி லஞ்சு வந்து இது மட்டும்தான். சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள், சாதம் மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போ சொல்கிற மாதிரி கொஞ்சமாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து இதுவே 3 நாளைக்கு எடுத்துக்கலாம். காலையில் வேணால் சிறுதானிய தோசைகள் சாப்பிடுங்க, ஆனால் 2 தான் சாப்பிடணும். அதுக்காக 2 கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தேங்காய் சட்னி அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா தக்காளி லைட்டாக வந்து கொஞ்சம் மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக அதை மட்டும் தொட்டுக்கலாம். அதாவது 2 காலையில் 2 தோசை அந்த மாதிரி ஏதாச்சும் சிறுதானிய தோசை எடுத்துங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து நான் சொன்ன மெத்தட்லேயே வந்து நீங்கள் ஒரு நாளில் 5 நாள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு சூப்பர், அதாவது ஒரு 7வது நாள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியவே தெரியாது. இந்த வாரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரம் உங்களுக்கு நல்ல செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும், தீபாவளிக்கு அழகாக ஸ்லிம்மாக ஃபிட்டாக ஆயிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்க தினந்தோறும் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை.